ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 824 ஆரம்பிக்கிறது. பக்தி அன்பின் லட்சணம். அன்பு என்றால் என்ன? நம் மனசு இன்னொரு மனசில் அப்படியே கலந்து விடுவது. முடிவு நிலை என்ன? ஆத்மாவிலே மனசு கரைந்து விட வேண்டும். அப்படி ஆத்மாவிலே மனசு கரைவதற்கும் இன்னொரு மனசிலே அன்பாலே கலப்பதற்கும் என்ன சம்பந்தம்? கரைவதற்கு முந்தைய ஸ்டேஜ் கலப்பது. சர்க்கரையை முதலில் பாலில் போட்டு கலக்க வேண்டும், அப்புறம்தான் கரையும். 2 வஸ்துக்கள் ஒன்றோடொன்று அந்நியமாக இருக்கும்போது இரண்டும் ஒன்றோடொன்று கலக்கின்றன. அப்புறம் ஒன்றிலே மற்றது கரைய ஆரம்பித்து முடிவாக கரைந்து முடிந்தபின் 2 இல்லை, ஒன்றுதான் இருக்கிறது. இந்த ஐக்கியம் ஆகிவிடுவது என்பார்கள். இதை ஐக்கியம் ஆகிவிடுவது என்பார்கள். ஏகம் என்ற ஒன்றின் தன்மையை அடைவதே ஐக்கியம். பாலில் சர்க்கரையை கலக்கும்போது பாலும் சர்க்கரையும் வேறையாகத்தான் இருக்கும். கலப்பு என்பது இருவேறு வஸ்துக்கள் உள்ளபோதுதான் ஏற்பட முடியும். அது ஏகமான அத்வைதமான கலப்பில் தான் முடிந்தாக வேண்டும் என்றில்லை. துவைத கலப்பு அப்படியே நின்று விடலாம். அக்ஷதையும் வெள்ளையும் வாத்தியார் கலந்து வைக்கிறார். அவற்றில் ஒன்றில் இன்னொன்று கரைந்து ஐக்கியமாகி விடுவதில்லை. ஆத்மா வேறு ஒன்றின் கலப்பே இல்லாமல் ஸ்வச்சமான ஏகமாக தன்னில் தானாக தனியாக இருப்பது என்று பார்த்தோம். அதனால் அதிலே கொண்டு போய் மனசை கலப்பது என்றால் முடியாத காரியம். மனசுதான் ஆத்மாவின் கிட்டேயே போக முடியாதே. இதை எப்படி அதில் போய் கலக்கும்படி செய்வது? இந்த இடத்தில்தான் 2ஆக இருந்து கலக்கக்கூடியதாக ஆத்மாவை ஈஸ்வரன் என்று வைத்து பக்தி பண்ண வேண்டியிருப்பது. பரமாத்மா ஜீவாத்மா என்று துவைத்தமாக பிரித்து சொல்வது இங்கேதான். ஜீவாத்மா சின்ன மனஸ், பரமாத்மா மகா மனஸ் என்று பார்த்தோம். சின்ன மனஸ் எந்த தொடர்பும் இல்லாத ஆத்மாவோடு கலக்க முடியாது. ஆனால் அதை படைத்த மகா மனசோடு கலக்க முடியும். இதை அதுதான் படைத்தது என்பதாலேயே தாயாரிடம் குழந்தை அன்போடு கலக்கிற மாதிரி கலக்க முடியும். அந்த பரமாத்மாவும் தாயார் மாதிரி அன்போடு ஜீவாத்மாவுடன் கலந்து அனுகிரகம் செய்வார் அல்லது செய்யும். ஜீவாத்மா பக்தனாகி பரமாத்மா என்ற ஈஸ்வரனிடம் அன்பில் கலக்கிறான். 2ஆக கலந்த பின் 2 கலந்து கரைகிற நிலையை ஈஸ்வரனே அனுகிரகிக்கிறான். அப்புறம் துவைத்தமான ஜீவாத்மா பரமாத்மா பேதம் இல்லாமல் ஒரே ஆத்மா என்றாகி விடுகிறது. பக்தியால் அத்வைத முக்தி. கீதையில் பகவான் இப்படி ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார். பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஸ்யாஸ்மி தத்வதः ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே தம் அனந்தரம். பக்தியினாலே நான் எப்படிப்பட்டவன் யார் என்று ஒருத்தன் உண்மை நிலையை தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் அந்த உண்மை அறிவினால் எனக்குள்ளே புகுந்து விடுகிறான் என்கிறார். அனந்தரம் விஷதே என்கிறார். விஷதே என்றால் புகுகிறான், அனந்தரம் என்றால் அந்தரம் இல்லாமல் என்று அர்த்தம். அந்தரம் என்றால் இடைவெளி, அந்தரத்தில் தொங்குவது என்று சொல்கிறோம் அல்லவா. அனந்தரம் விஷதே என்றால் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடைவெளியே இல்லாமல் இவன் அவனிலேயே ஒன்றிவிடுமாறு உள்ளே பிரவேசிக்கிறான் என்ற அர்த்தம். பக்தியிலே ஒருத்தன் ஈஸ்வரனின் நிஜஸ்வரூபமான ஆத்மாவுக்குள்ளே போய்விடவில்லை. பக்தியினாலே, அதாவது அதை வழியாக கொண்டு அந்த நிலைக்கு போகிறான். பக்தி நிலையில் வேறையாக இருப்பதோடு துவைத மோட்சத்தோடு லட்சியம் சித்திக்கவில்லை. அதற்கப்புறம் ததோ என்றால் அதற்கு அப்புறம் என்று அர்த்தம். அத்வைதமாய் அவனுக்குள்ளே போய்விடும் முடிவான மோட்சம் சித்திக்கிறது. இதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது யாவான் பகவான் எப்படிப்பட்டவன் என்று பக்தன் தெரிந்து கொள்கிறான் என்பதற்கு அர்த்தம் சொல்லும்போது, பக்தியிலே ஒருத்தன் முதலில் பரமாத்மாவை ஜெகத்காரணனாகவும் ஜகத்தை நடத்துபவனாகவும் தான் துவைதமாக தெரிந்து கொள்கிறான் என்கிறார். உபாதிகிருத விஸ்தர பேதனான அவனை தெரிந்து கொள்வதாக சொல்கிறார். அதாவது பலவித குண கர்ம உபாதிகளால் குறுக்கப்பட்ட நானாவித பிரபஞ்சமாகவும் அவன் விரிந்து பலவிதமாக பேதப்பட்டிருப்பதையே முதலில் தெரிந்து கொள்கிறான். அப்புறம் இத்தனை பேதத்துக்கும் ஒரே பேதமற்ற இரண்டற்ற அறிவுதான் காரணமாய் இருக்க வேண்டும் என்று அத்வைதம் சைத்தன்ய மாத்திர ஏகரசமாக தெரிந்து கொள்வதாக சொல்கிறார். இப்படி சொன்னதால் ஜீவ மனஸ் மகா மனசிடம் பேதபாவத்துடன் போய் பேதமாகவே பார்த்தாலும் அந்த மகா மனசான ஈஸ்வரன் இதன் பேத உணர்ச்சியை போக்குகிறான் என்று துவனிக்கிறது. துவனியாக மட்டும் இங்கே இருப்பதை அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார். மத் பிரசாதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். என்னுடைய அனுகிரகத்தால் ஒருவன் சாஸ்வதமான மாறுதல் இல்லாத நிலைமை அடைகிறான் என்கிறார்.
அந்த நிலைதான் அத்வைத மோட்சம். சகுண பிரம்மத்திடம் ஒருத்தன் பக்தியுடன் போய் துவைத்தமாக அன்பு செய்து கொண்டிருந்தால் அதன் அனுக்கிரகத்தால் அவன் நிர்குண பிரம்மத்தின் ஐக்கியம் பெற்று விடுகிறான் என்று பெறப்படுகிறது. அது சகுண பிரம்மமான ஈஸ்வரன் தானே இவனை வேறுபடுத்தி காட்டிய காரண வஸ்து. அதனால் அதுவே அந்த வேறுபாட்டை அழித்து ஒன்றாகவும் ஆக்கிவிடுகிறது. இங்கே தன்னையே பரமாத்மாவாக வெளியிட்டு பேசிக்கொண்ட பகவான் 4-5 ஸ்லோகம் தள்ளி சர்வபூதங்களின் இருதயத்திலும் இருந்து கொண்டு பொம்மலாட்டக்காரன் மாதிரி அவற்றை மாயையால் ஆட்டிக்கொண்டிருக்கிற பரமாத்ம சக்தியை ஈஸ்வரன் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் அந்த ஈஸ்வரனின் அனுக்கிரகத்தால் சாஸ்வதமான பரமசாந்தி நிலை சித்திக்கும் என்கிறார். அந்த நிலைதான் மோட்சம். மோட்சம் ஒன்றுதான் சாஸ்வத சாந்த நிலை. மனோ இந்திரியங்களால் ஏற்படுகிற எல்லா பாவங்களையும் திரட்டி ஈஸ்வரனிடம் சரணாகதி செய்துவிடு. அதாவது சின்ன மனசை அப்படியே மகா மனசின் முன்னாடி போட்டு அர்ப்பணம் செய்துவிடு. அவனுடைய அனுக்கிரக பிரசாதமாக சாஸ்வத சாந்தமான மோட்சத்தை அடைந்து விடுவாய் என்கிறார். தமேவ சரணம் கச்ச சர்வ பாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் சதானம் பிராப்திய சசி சாஸ்வதம். ஜீவ மனஸ் கர்ம மார்க்கத்தால் சுத்தியாகி தனக்கு காரணமான மகா மனசிடம் பக்தி மார்க்கத்தில் போய் பிரேமை பண்ணி அனுக்கிரகத்தால் ஞான மார்க்கத்தில் பிரவேசித்து அதற்கும் மூலமான ஆத்மாவின் சாட்சா்காரம் பெறுகிறது என்று ஏற்படுகிறது. பெறுகிறது என்றாலும் அங்கே மனஸ் என்ற ஒன்று பெற்றுக்கொள்ள வஸ்துவாகவும் ஆத்மா என்ற ஒன்று பெறப்படும் வஸ்துவாகவும் இல்லை. ஆத்ம அகண்டத்தை துண்டித்து கண்டமான ஜீவனாக குறுக்கிய மனஸ் போய்விடுகிறது. அப்புறம் அகண்டம் தானாக இருப்பதை உணர முடிகிறது. துண்டத்தையே நாம் நினைப்பது போக வேண்டும். அதாவது மனஸ் தன்னையே இழப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.